ஒன்று என்ன செய்வோம் செய்வோம். கண்மலட்ட பேசினாதான் ஏதாவது நடக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து வசனித்து என்ன செய்யணும் சொல்ல வேண்டியதாவது ஆண்டவருக்கு முன்னால வந்து சொல்லணும். ஸ்தோத்தரித்து சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி புசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரு? இந்த பண்டிகையில இந்த திருவிருந்துல ஆண்டவர் எழுந்தருளி உங்க ஒவ்வொருத்தரையும் என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிக்க போறாரு. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நன்மையினால் என்ன செய்ய போறாரு? ஒருவரையாவது ஆண்டவர் நன்மையா நினைப்பாம என்ன செய்ய மாட்டாரு? போக மாட்டாரு. அந்த உபாமா 26வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ இப்படி செய்தா என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறாரு பாருங்க. 26வது அதிகாரம் 19வது வசனம். எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும். பாருங்க, ஆண்டவர் வாக்கு பண்றாரு, உன்னை எப்படி இருக்க செய்வேன்? சிறந்திருக்க செய்வேன். ஒரு சிறந்திருக்கத்தக்கதான ஒரு வாழ்வை கர்த்தர் எல்லாருக்கும் முன்பதாக நமக்கு தருகிறதற்கு ஒரு வல்லவரா என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. இந்த பண்டிகை திருவிருந்துல ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்ய போறாரு? தரப்போறாரு. அப்ப எப்படிலாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும், எப்படிலாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்? இந்த 27வது அதிகாரம், அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்திலிருந்து ஏகப்பட்டது இருக்கு. அதுல ஒரு 4 மாத்திரம் சொல்ல விரும்புறேன். அந்த 27வது அதிகாரம் நமக்கு நல்லா தெரியும். அது என்னது? ஒரு கப்பல் புறப்பட்டு போகுது, கப்பல் பயணம். அந்த கப்பல் பயணத்துல ஏற்பட்ட ஒரு சேதம், ஒரு ஷிப்ரக். போயிட்டு இருந்த கப்பல் திடீர்னு காத்துல என்ன செய்யுது? அடிபட்டு அது எந்த திசைக்கு போகுதுன்னே தெரியாம அது பாட்டில் என்ன செய்யுது? போகுது. பாருங்க, விசுவாசம் அப்படிங்கிறது என்னதுக்கு குறிக்குது? ஒரு கப்பல், விசுவாச கப்பல்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையே என்ன வாழ்க்கை தான்? விசுவாச வாழ்க்கை. நாம ஞானஸ்நானம் பெற்று நம்ம அனைவரும் நம்ம நடக்கிற நட என்ன நடதான்? விசுவாச நட, விசுவாச பாதை, விசுவாச பார்வை, எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யறோம்? போறோம். விசுவாச பாதை. இந்த விசுவாச பாதையில போகும் பொழுது நிறைய அனுபவங்கள் நமக்கு என்ன செய்யுது? உண்டாகுது. நிறைய அனுபவங்கள் நமக்கு வருது. ஆனா எந்த கொந்தளிப்புனாலும் சரி, எந்த போராட்டம்னாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். இந்த கப்பல் பயணம் அது புறப்பட்டு போது வாழ்க்கை பாதையில என்னென்ன சூழ்நிலைகள்லாம் வருது, எப்படி சூழ்நிலைகளுக்குள்ளெல்லாம் நம்ம போகும் பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்து நம்மை விடுதலையாக்கினார், நம்மை வாழ வைத்தார், நம்மை ஆசீர்வதித்தார், நம்மை நன்மையினால் என்ன செய்திருக்கிறார்? நிரப்பி இருக்கிறார். அதை எண்ணி இப்படி சொல்லி கர்த்தர் என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவது என்ன நடந்தது பாருங்க. 15வது வசனத்தை வாசிங்க. 27:15. கப்பல் அகப்பட்டு கொண்டபடியினால், காற்றுக்கு எதிர்கொண்டு போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்குன்னா, காற்றின் போக்கிலே கொண்டு போகப்படுகிற ஒரு அனுபவமாக நம்முடைய அனுபவம் என்ன செய்யுது? இருக்குது. ஆனா காற்றின் போக்கில அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கண்ட்ரோல்லே நம்ம இல்ல. எதுவுமே கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. எதுவுமே கண்ட்ரோல் ஆகாம, எதை வச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியாம, ஒரு கண்ட்ரோலே இல்லாம அது என்ன செஞ்சுட்டே இருக்குது? சில நேரம் போயிட்டே இருக்குது. நாம என்ன பிரயோகப்படுத்தி பார்த்தாலும் சரி, நாம என்ன செய்து பார்த்தாலும் சரி, என்ன உக்தியை நம்ம கையாண்டு பார்த்தாலும் சரி, எவ்வளவு திட்டமிட்டு பார்த்தாலும் சரி, என்ன உபாய தந்திரங்களை பண்ணாலும் சரி, அதை என்ன செய்ய முடியல. அது எந்த போக்குக்கு தான் போகுது? காற்றின் போக்குக்கு. யாரை இழுத்துக்கிட்டு போகுது? அந்த கப்பல் என்ன செஞ்சுட்டு போகுது? இழுத்துட்டு போகுது. நிறைய நேரம் நிறைய வாழ்வின் நிறைய கேள்விகளுக்கு நமக்கு என்ன இல்லை? பதிலே இல்லை. விசுவாச வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவரே ஏன் இவைகள் சம்பவித்தது?
ஏன் இவைகள் நடந்தது, ஏன் இந்த சூழ்நிலை நடந்தது? காற்றின் போக்குக்கு போகிற ஒரு வாழ்வாய் நம்முடைய வாழ்வு என்ன செய்யறது? அநேக விளைவுகள் உண்டாயிருது. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? காற்றை அமர்த்தினார். அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். காற்றின் போக்கில் என்ன செய்யப்பட்டோம்? அகப்பட்டு கொண்ட கப்பல். நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களுக்குள்ள நம்ம அகப்பட்டு கொண்டிருந்தோம். அகப்பட்ட நம்மை, அது ஒரு வியாதியா இருக்கலாம், அது ஒரு கடன் பாரமா இருக்கலாம், அது ஒரு மன போராட்டமான ஒரு சூழலா இருக்கலாம். இப்படி பல சூழ்நிலைகளில் விசுவாச வாழ்வு அகப்பட்டு கொண்டது. அகப்பட்ட அது பாவமா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், பிசாசின் கட்டா இருக்கலாம். அகப்பட்டு கொண்ட ஒரு வாழ்வாய் அது காற்றின் போக்குக்கு நம்ம கண்ட்ரோலையும் மீறி வாழ்வின் காரியங்கள் போகலாம். ஆனா ஆண்டவர் அகப்பட்டு கொண்ட, காற்றில் அகப்பட்டு கொண்ட அந்த கப்பலை, அந்த விசுவாசத்தை கர்த்தர் அந்த காற்றை அமர்த்தி என்ன செய்கிறார்? ஆண்டவர் அந்த காற்றை அமர்த்தினபடினால் கர்த்தரை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கணும். அகப்பட்டு கொண்ட நம்முடைய வாழ்வை ஆண்டவர் அகப்பட்ட அந்த நிலையிலிருந்து கர்த்தர் என்ன செய்தார்? நம்மை விடுதலை ஆக்கினார். காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்ட நம்மை ஆண்டவர் அந்த காற்றை அமைதிப்படுத்தி, அதட்டி அமைதிப்படுத்தி நம்மை அதற்குள் இருந்து என்ன செய்தார்? விடுவித்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. விடுவித்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரை ஸ்தோத்தரித்து இந்த பந்தியிலே நாம் பங்கு பெறுகிறதற்கு அழைக்கப்படுகிறோம். முதலாவது, காற்றின் போக்கில கொண்டு போகப்பட்ட, அகப்பட்ட நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகள்ல இப்படி அகப்பட்ட நம்மை கர்த்தர் என்ன செய்தார்? காற்றை அமர்த்தினார். அதுக்காக கர்த்தர் என்ன செய்யணும்? காற்றை அமர்த்தி அதுக்குள்ள இருந்து கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சாரு? விடுதலை ஆக்கினார். அதற்காக கர்த்தரை என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கணும். 2வது 22வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் ஒருவனுக்கும் பாருங்க. 2வது, நம்ம ஆண்டவருக்கு எதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும்? இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? பிராணனே என்ன செஞ்சிடும், போயிரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. தலைக்கு வந்தது எதோட போச்சு? அதை எண்ணி கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆனா உள்ள இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, நமக்கு பிராண சேதம், கப்பலும் சேதமாயி பிராணமும் என்னவாயிரும்? சேதமாயிரும் நினைச்சாங்க. ஆனா அதோட போச்சு. எதோட போச்சு? கப்பலோட போச்சு. பவுல் சொல்றான், ஒரு தைரியம் சொல்றான், திடப்படுத்துறான். நம்ம இன்னைக்கு திடப்பட்டு வந்து நிற்கிறோம். எத்தனை பேர் திடப்பட்டு வந்து நிற்கிறோம்? இதோட போச்சு, இதோட போச்சுது, இந்த நஷ்டத்தோட போச்சு. இந்த கப்பலோட என்ன செஞ்சது? போச்சு. வேற கப்பல் என்ன செஞ்சுக்கலாம்? வாங்கிக்கலாம், உழைச்சா வந்துட போகுது. ஆனா பிராணன் போச்சுன்னா திருப்பி உழைச்சி என்ன செய்ய முடியாது? ஜீவன் போச்சுன்னா திருப்பி வாங்க முடியுமா? ஜீவனை திருப்பி வாங்க முடியாது. அப்ப அது போச்சுது. கப்பல் போனா போது, ஜீவன் என்ன செஞ்சிட்டு? ஆமா, கிடைச்சிக்கிட்டது. கடந்த நாட்கள்ல நம்ம வெள்ளம் வந்துட்டு, வெள்ளம் வந்து வீடுகள்லாம் என்ன செஞ்சிருச்சு? முங்கிருச்சு. நிறைய பொருள் சேதம். நமக்கு பெரிய வருத்தம். எல்லா பொருளும் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? வம்பா போச்சுது. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு துயரப்பட்டோம், எவ்வளவு வேதனைப்பட்டோம், எவ்வளவு ஒரு பெரிய ஒரு நஷ்டம். சரியா தூங்காம எவ்வளவு ஒரு போராடி இருந்த ஒரு நேரத்துல யாருடைய ஜீவனும் போகாதபடி கர்த்தர் என்ன செஞ்சாரு? பாதுகாத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அல்லேலூயா. அதற்காக பிராண சேதம் இல்லாதபடிக்கு பொருளை சம்பாதிச்சுக்கலாம். எவ்வளவு நஷ்டத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? சம்பாதிச்சுக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜீவன் உனக்கு கிடைச்ச கொள்ளை பொருளா என்ன செய்யுது? இருக்குது. இது இந்த பொருள் நஷ்டம் ஆனா ஆயிட்டு போட்டு கர்த்தர் அதை என்ன செய்வாரு? பல மடங்கு கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? பல மடங்கு ஆண்டவரால் திருப்பி கொடுக்க முடியும். பல மடங்கு ஒரு ஆசீர்வாதத்தை
தர முடியும். இவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. நாம பயப்படுற மாதிரியான ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்காம செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களை குறித்து நம்ம பயந்தோம். காரியம் இப்படி நடந்துருவாங்க, அப்படிதான் பயப்படுறாங்க. காரியம் எப்படி நடக்க போகுது? இனி உயிருக்கு தான் என்ன வரப்போகுது? சேதம் வரப்போகுது. கப்பலும் போயிரும், நம்ம நீ நம்ம வாழ்வு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சாங்க. நாமளும் நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை நம்ம நினைச்சோம். நாளை தினம் யாருடையது? கர்த்தருடைய. நம்ம நினைச்ச மாதிரி அங்க என்ன செய்யல, நடக்கல. நினைச்ச மாதிரி அவைகள் நடக்கல. அது சாதாரணமா அவைகள் கடந்து போகும்படி ஒரு சின்ன சேதத்தோட தப்பிக்கொள்ளும்படியான போக்க கர்த்தர் தந்தபடினால கர்த்தர் என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கணும். திடமானதா இன்றைக்கு நிற்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். அதை எண்ணி கர்த்தர் என்ன செய்யணும்? திடப்படுத்தினான் பவுல். ஏன்னா அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. என்ன வெளிப்பாடு இருந்தது? கப்பல் மட்டும்தான் என்ன ஆகும்? சேதமாகும். ஒருவருக்கு என்ன சேதம் வராது? உற்றான சேதம் வராது, உயிர் சேதம் வராது. இவங்க நினைக்கிற மாதிரி, உள்ள இருக்கிறவங்க பயப்படுற மாதிரி ஒரு காரியமும் நடக்காது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படுற மாதிரியான காரியம் உனக்கு என்ன செய்யாது? நடக்காது. கர்த்தர் காரியங்கள் எல்லாம் மாறுதலா என்ன செய்வாரு? முடிய செய்வார். நம்ம பார்வைக்கு அது அப்படிதான் இருக்கும். நம்ம பார்வைக்கு அந்த காரியங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். நம்ம பார்வைக்கு அவர்கள் எல்லாம் இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனுக்கும் பிராண சேதம் என்ன செய்யாது? வராது. கப்பல் மட்டும்தான் என்ன செய்யும்? சேதமாகும். நீங்கள் தப்பி எல்லாரும் என்ன செய்வீங்க? கரை சேர்வீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதற்காக கர்த்தர் என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கணும். நம்ம வாழ்க்கையில பெரிய ஒரு ஆபத்தா வந்தது, சாதாரணமா என்ன செஞ்சிருச்சு? அது முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு சின்ன ஒரு நஷ்டத்தோட என்ன செய்யிருச்சு? போயிடுச்சு. அதை குறித்து என்ன செய்யக்கூடாது? பிராண சேதம் ஒருவனுக்கும் வராது. கப்பல் மாத்திரம்தான் என்ன ஆகும்? சேதமாகும். அது ஆனா ஆயிட்டு போட்டும். நம்ம வாழ்வின் சேதங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு? மறுபடியும் ஆண்டவரால் அதெல்லாம் என்ன செய்ய தர முடியும்? ஆமா, எல்லா சேதத்துக்கும் பதில் திருப்பி கர்த்தரால தர முடியும். அல்லேலூயா. யோபு எவ்வளவு சேதம் வந்துச்சு. யோபுக்கு வந்த சேதம் பெரிய சேதம். ஒவ்வொரு செய்தியா தொடர்ந்து அவனுக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கு? கேட்டுட்டே இருக்கான். ஒவ்வொரு செய்தியா அவனுக்கு வந்துட்டே இருக்குது. பெரிய சேதம். அந்த சேதத்தை எல்லாம் கர்த்தர் அவனுக்கு 2 மடங்கா என்ன செய்தாரு? ஏன்னா அவன் பிராணன் போயிருந்தா உயிர் போயிருந்ததுன்னா ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இப்படி ஒரு விசுவாச வீரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? கிடைச்சிருக்க மாட்டான். அவன் மனைவி கூட சொன்னான், தேவனை தூஷித்து என்ன செஞ்சிரு? ஜீவனை விட்டுரு, எல்லாம் போச்சுது. இன்னும் உயிர் இருந்து என்னத்துக்கு? ஆண்டவன் சொன்னார், இந்த உயிர் இருந்தா மற்றது எல்லாம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். இந்த ஜீவன் தான் அவர் பார்வைக்கு அருமையா இருக்குது. இந்த ஜீவன் இருந்தா எல்லாத்தையும் கர்த்தரால திருப்பி என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அந்த ஜீவன் போயிட்டாதான் எதையும் என்ன செய்ய முடியாது? என்ன தர முடியும்? யோபு செத்து போயிருந்தோம்னா அதோட ஃபுல் ஸ்டாப், அவ்வளவுதான். தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருந்தோம்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரெட்ட தனியா கர்த்தரவனை ஆசீர்வதிச்சதெல்லாம் என்ன செய்யாது? வராது, சொல்லப்பட்டிருக்காது. அவைகள் எல்லாம் அவனுக்கு கிடைச்சிருக்காது. பொருள் போனா என்ன செஞ்சிடும்? நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நஷ்டங்கள் வந்துருன்னா ஆண்டவர் சொல்றாரு, பிராண சேதம் இல்லாதபடிக்கு காத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க அழைக்கப்படுறோம். 3வது 29வது வசனத்தை வாசிங்க. 6 இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்று இருந்தார்கள். பாருங்க, 29வது வசனம் பாருங்க. 3வது எதுக்காக நன்றி செலுத்தணும்? விடியலை காண செய்ததுக்காக கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஒரு விடியலை காண செய்தார். அங்க சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க. 29வது வசனம், பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியும் என்று இருந்தார்கள். ஏன்னா காற்றும் மழையும் எத்தனை நாள் இருக்கு? 14 நாள் இருக்கு. காற்றும் மழையும் ஒரே இருளும் மந்தாரமா இருக்குது. சூரியன் வந்தாதான் எது போகும்? இந்த காத்தும் மழையும் என்ன செய்யும்? நிற்கும். அது வரைக்கும் என்ன செய்யாது? ஒரு பயங்கரமான இருளுக்குள்ள அவங்க அந்த கப்பல் என்ன செய்யப்பட்டது? கொண்டு போகப்பட்டது. 20வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது
அங்க சொல்லப்பட்டிருக்குது, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போன ஒரு அனுபவம் அவர்களுக்கு வந்தது. நீண்ட நாட்களாக அவங்க எதை பார்க்கல? சூரியனை பார்க்கல, நட்சத்திரங்களையும் பார்க்கல. கால சூழ்நிலையை வச்சுதான் அந்த இதை என்ன செய்ய முடியும்? அந்த கால சூழ்நிலையை கணிக்கிறவன் அந்த கப்பல்ல இருப்பான். அந்த கால சூழ்நிலையை ஏற்கனவே தப்பா என்ன செஞ்சுட்டான்? பவுல் சொன்னா இப்ப என்ன செய்யக்கூடாது? யாத்திரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். ஆனா கப்பல் முதலாளி யார் பேச்ச கேட்டான்? மாலுமி. ஏன்னா அவன் கால சூழ்நிலைய அறிறவன். தென்றல் காற்று மிதமா அடிச்ச உடனே அவன் என்ன செஞ்சுட்டான்? இதுதான் பிரயாணம் பண்றதுக்கு சரியான ஒரு நேரம்னு நினைச்சான். தென்றல் காத்து மெதுவா அடிக்குது, அடிக்கும் பொழுது இதுதான் அப்படின்னு தைரியமா கப்பல் என்ன செஞ்சான்? இவன் ஜோம் பண்ணி வெளிப்பாட சொல்றான். வரப்போற சேதத்தை குறித்து முன்னமே என்ன செய்யறான்? சொல்றான். ஆனா அதை கேட்காம என்ன செய்யறாங்க? போனதனுடைய விளைவு என்ன உண்டாயிட்டு? அநேக நாளா எதை பார்க்க முடியல? சூரியனை பார்க்க முடியல. அநேக நாள் நட்சத்திரங்களை. நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை எதிர்பார்த்து 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 சோர்ந்து போன நிலைமையில நிறைய நேரம் இருந்தோம். நம்ம எதிர்பார்த்து எதிர்பார்த்து தேடி தேடி கிடைக்காம சோர்ந்து போன ஒரு நிலைமையில இருந்த நமக்கு கர்த்தர் அந்த நன்மையானதொன்றை தோன்ற பண்ணினார். அல்லேலூயா. அதை எண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். எத்தனை நாள் தேடி பார்த்தாங்க, எத்தனை நாள் எதிர்பார்த்து பார்த்தாங்க. சூரியன் வந்துட்டுனா இந்த காற்றும் மழை என்ன செஞ்சிடும்? அமர்ந்துருமே. சூரியன் வந்துட்டுனா கொஞ்சம் கிளியரா அந்த ஸ்கை என்ன செய்யும்? அந்த வானம் தெளிவா தெரியும். கடல்லையும் கொஞ்சம் தெளிவா என்ன செய்யும்? தெரியுமே அப்படின்னு அந்த அதை ஆராய்ச்சி பண்ற ஒருவேளை அந்த அந்த காலங்களை கணிக்கிறவங்க, சூழலை கணிக்கிறவன் கப்பல்ல இருக்கிறான், எதிர்பார்த்துட்டே இருக்கிறான். ஆனா அநேக நாளா சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாத ஒரு சூழல். எப்பொழுது விடியும்னு உட்கார்ந்துருந்தாங்க. சங்கீதக்காரன் சொல்றான், எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரனை போல இருக்கிறேன். ஜாமக்காரனுக்கு எப்போ அவனுக்கு வேலை எப்போ? அவனுக்கு காலையில் தான், அதிகாலமா தான் அவன் என்ன செய்வான்? அந்த லேஸ் இருட்டில் தான், லேஸ் வெளிச்சம் வர்றதுக்கு முன்னால தான் அவன் என்ன செய்வான்? ஜாமக்காரன் ஆமா வருவான். அவன் வந்து அதிகாலை எப்பொழுது விடியும் என்று உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஜாமக்காரன் போல இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ப வாழ்க்கையில விடியல் வரும், எப்ப வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரும், விமோச்சனம் வரும் அப்படின்னு உட்கார்ந்து இருந்த நேரத்துல எல்லாம் அநேக நாளாக சூரியனாவது சந்திரனாவது ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில அநேக நேரம் தேடி பார்த்தும் இல்லாத ஒரு சூழல்ல உட்கார்ந்திருந்த நமக்கு கர்த்தர் நன்மையான விடியலை காண செய்தார். அதை எண்ணி கர்த்தரை சோதரிக்கணும். இல்லைன்னா ஒருவேளை நீங்க விடியலை தேடி இன்னும் உட்கார்ந்துருக்கலாம். சூரியனை காணும், நட்சத்திரங்களை காணும், வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் நிலைகளை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் இந்த பண்டிகையில உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான விடியலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சியான விடியலை நீங்கள் காண போகிறீர்கள். அந்த விடியலை கண்டார்கள். 29வது வசனத்துல, பொழுது எப்பொழுது விடியும் என்று இருந்த பொழுது கர்த்தர் ஒரு விடியலை அவர்களுக்கு காண செய்தார். அந்த விடியல் எப்படி வருது? ஒரு வெளிப்பாட்டின் மூலமா தான் அந்த விடியல் வருது. அதைத்தான் பவுல் சொல்றான். ஏன்னா என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தெய்வம் என்னை எங்க போய் நிற்பன் இருக்காரு? ரோமாபுரியில நாம் போய் சாட்சி கொடுக்கணும்னு என்ன செஞ்சிருக்காரு? சொல்லியிருக்காரு. என்னை சாட்சியா நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால ஏன் ஜீவன் மாத்திரமல்ல, இந்த கப்பல்ல இருக்கிற ஒருத்தர் ஜீவன் என்ன செய்யாது? போகாது. இந்த இருளுக்குள்ளே நாம மூழ்க போறது இல்ல. ஆசீர்வாதத்தின் விடியலை நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வாதமான ஒரு விடியலை கர்த்தர் என்ன செய்வாரு? காண செய்வார். காண செய்ததற்காக கர்த்தர் என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கணும். காண செய்ய போகிறதற்காக கர்த்தர் என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கணும். 4வதா கடைசியா 33வது வசனத்தை வாசிங்க. பொழுது
பாத்தீங்களா? ஒரு விடியலை கர்த்தர் என்ன செஞ்சாரு? கட்டளையிட்டார். அந்த எப்பொழுது விடியும் என்று காத்திருந்தவர்களுக்கு ஒரு விடியலை கர்த்தர் என்ன செஞ்சாரு? கொடுத்ததுக்காக தான் ஸ்தோத்தரிக்கிறான். காற்று அமர பண்ணதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்யறான்? இப்படி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். பிராண சேதம் இல்லாதபடிக்கு கப்பல் சேதத்தோட போனதற்காக கர்த்தர் என்ன செய்யறான்? ஸ்தோத்தரிக்கிறான். விடியலை காண செய்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். 4வது வாசிங்க, 33வது வசனம். பாத்தீங்களா? அதாவது எத்தனை நாள்? 14 நாள் சாப்பிடவே இல்லை. சாப்பாடே உட்செல்ல மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணீரே உணவா இருக்கு. சங்கீதத்துல எத்தனை இடத்துல அப்படி வருது சொல்லுங்க பார்ப்போம். என் கண்ணீரே எனக்கு, அது எங்க இருக்கு? ஒன்னு எடுங்க பார்ப்போம். சங்கீதத்துல என் கண்ணீரே எனக்கு உணவாயிடுச்சு. ஒன்னு எடுங்க, நிறைய இடத்துல இருக்கு. ஒன்னு எடுங்க பார்ப்போம். சரி, நீங்க வீட்டுல போய் பாருங்க. சங்கீதம் 39:12. 39:12. என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. சரி, நீங்க வீட்டுல போய் பாருங்க. என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஏன்னா சாப்பிட முடியல இவங்களுக்கு. 14 நாள் 42 வாசிங்க. பாத்தீங்களா? ராத்திரியும் பகலும் உன் தேவன் எங்கே என்று. ஏன்? கடவுள் ஒண்ணுமே இவனுக்கு. தினம் சாயங்காலம் கோயிலுக்கு போறான், நல்ல விசுவாச வாழ்க்கையில் இருக்கிறான், ஊழியத்தில் இருக்கிறான், எல்லாம் செய்யறான். கடவுள் இவனை ஏன் இப்படியே, கடவுள் ஏன் அவனை இப்படி வச்சிருக்காரு? அதான் நீ தினம் ஆராதிக்கிற கடவுள், நீ தினம் தேடுத கடவுள் உனக்கு ஒண்ணு கூட செய்யலையா அப்படின்னு சுத்தி இருந்தவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அவன் சொல்றான், அதுதான் சொல்றான் சங்கீதக்காரன். எல்லாரும் என்ன பேசுறவங்க ஜனங்கள் இந்த காரியத்தை என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. உன் தேவன் எங்கே அப்படின்னு கேட்கறாங்க. அதனால எனக்கு கண்ணீரே என்னவாயிட்டு? உணவாயிட்டு. இங்க இவங்களுக்கு அப்படிதான். 14 நாள் எதுதான் உணவாயிட்டு? கண்ணீரை சாப்பிட முடியல. ஏன் சாப்பிட முடியல? ஆனா அங்க என்ன இருக்கு? கோதுமைகள் நிறைய இருக்குது. அப்படித்தானே? எங்க இருக்கு? முப்பத்தி 8வது வசனம் படிச்சு பாருங்க. திருப்தியாக புசித்த பின்பு கோதுமையை கடல்ல தூக்கி எரியக்கூடிய அளவுக்கு கோதுமை எங்க இருக்கு? கப்பல்ல இருக்கு. கோதுமை ரோடு நிறைய இருக்குது. எல்லாம் இருந்தும் என்ன செய்ய முடியல? சாப்பிட முடியல. இப்படி ஒரு பிரச்சனையா? எல்லாம் இருக்கு. நிறைய பேருக்கு 50 வயசுக்கு மேல என்ன செய்ய முடியல? இருந்தும் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை. ஒண்ணு கொலஸ்ட்ரால் ஆயிடுது, இல்லைன்னா சுகர் ஆயிடுது, அப்புறம் இல்லைன்னா ப்ரெஷர் ஆயிடுது, இல்லைன்னா வேற ஏதாவது வயிற்று கோளாறு, என்னது ஏதாவது ஒரு வயிற்று கோளாறு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. சிலது இப்போ நான் பால் ப்ராடக்ட் எதுவுமே திங்க முடியாது. பால் ப்ராடக்ட், பாலை குடித்தாலே, அதான் காப்பியே குடிக்கிறது தவிர்த்தாச்சு. பால் குடித்தாலே என்ன செய்யுது? பால் ப்ராடக்ட் சம்மந்தமானது சாப்பிட்டா, ஆனாலும் மீறி ஆசைப்பட்டு எடுத்து என்ன செய்யறது? அது சாப்பிட்றது, அது நடக்கு. ஆனால் அது நமக்கு என்ன செய்யாது? அது ஒத்துக்கிடாது, அது ஒவ்வாது. இப்படி நிறைய இருக்குது. இப்போ கொலஸ்ட்ரால் இப்பவுமே வந்துருச்சு எனக்கு. இன்னும் அதிகபட்சம் ஒரு 5 வருஷம் என்ன செய்யலாம்? அதுக்கு ஒரு பார்டர், ஒரு கணக்கு வச்சிருக்காங்கல்ல, அந்த பார்டர் கணக்கு வச்சு கொஞ்ச நாளைக்கு என்ன செஞ்சுக்கலாம்? இப்போ 44 வயசு ஆயிட்டு, இன்னொரு 5-6 வருஷம் என்ன செய்யலாம்? ஒரு 50 வயசு வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். 50க்கு அப்புறம் கவனமா இல்லைன்னா சர்வீஸை கரெக்டாக என்ன செய்ய முடியாது, முடிக்க முடியாத ஒரு கட்டமாயிருக்கும். அப்போ
ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்ய முடியாது, உணவு நம்ம என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. ஒரு லெவலுக்கு மேல பல்லெல்லாம் என்ன செஞ்சிருது, ஒரு காலகட்டத்தில் பல்லு விழுந்துருது. அப்புறம் பழைய மாதிரி என்ன செய்ய முடியாது, சமைக்க முடியாது. இருந்தாலும் ஒரு எலும்பை தூக்கி போட்டு என்ன செஞ்சுட்டு இருப்போம், அவன் கடிச்சு எலும்பை கடிச்சு. எங்க அம்மாவுக்கு பல்லு கட்டியாச்சு. எங்க அம்மாவுக்கு வயசு 75, அவங்களுக்கு பல்லு கட்டியாச்சு. எல்லா பல்லையும் எடுத்துட்டு பல் செட்டு மாட்டியாச்சு, எல்லா பல்லையும் கழட்டியாச்சு, பல் செட்டை மாட்டியாச்சு. ஆனாலும் அந்த கறியை வாங்கும்போது அந்த முட்டை எலும்பு சேர்த்து தான் என்ன செய்யணும், வாங்கினது எங்க அம்மாவுக்கு. நமக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா ஒரு குறிப்பிட்ட டைம்ல நம்மளால என்ன செய்ய முடியல, ஆசை இருக்குது, சாப்பிட முடியல. அதுதான் நம்முடைய நிலைமை. இங்க அவங்களுடைய சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. எல்லாம் இருக்கு, இருந்தும் வாழ்வின் சூழ்நிலைகள், சில வாழ்வின் சில போராட்டங்கள், வாழ்வின் சில கவலை நம்மளை அமிழ்த்தும் போது நம்மளால என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. எத்தனை நாட்கள் நம்ம அப்படி சாப்பிட முடியாத கவலையினால, துக்கத்தினால அவங்களுக்கு அவ்வளவு பெரிய துக்கம், அவ்வளவு பெரிய கவலை. ஏன்னா எப்படா நடு கடல்ல கிடக்காங்க, என்னதான் நடக்கும். இந்த சூழல் அவங்கள தூங்கவும் விடல, சாப்பிடவும் விடல. 14 நாள் இப்படி கஷ்டப்பட்டாங்க, தூங்கவும் முடியாம சாப்பிடவும் முடியாம. 14 நாள் கண்ணீரே உணவாயிட்டு அவங்களுக்கு. அப்பதான் பவுல் சொல்றான், எழுந்து போஜனம் பண்ணுங்கள், போஜனம் பண்ணுங்க. இப்போ பவுல் தைரியம் சொல்லிட்டே இருக்கான், ஆண்டவர் தைரியம் சொல்றாரு நமக்கு. அதுக்குதான் ஆராதனை, அதுக்குதான் வசனம், அதுக்குதான் ஆண்டவருடைய சரீரம் ரத்தம். ஏன் அது நம்மளை பலப்படுத்திக்கிட்டே இருக்குது. கிறிஸ்துவின் சரீரமும் ரத்தமும் நம்மளை பலப்படுத்திக்கிட்டே இருக்குது. அவர் நம்மளை பலப்படுத்துறாரு. பவுல் ஒருத்த அந்த கப்பல்ல இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? பவுல் ஒருத்த அந்த கப்பல்ல இல்லைன்னா ஒருவருக்கு அந்த சகாயம் என்ன செஞ்சிருக்காது, கிடைச்சிருக்காரு. ஒரு மனுஷனால அந்த சகாயம் வந்தது. ஒரு மனுஷனால எப்படி பாவம் உலகத்தில் வந்துச்சோ அப்படி ஒரு மனுஷனாகிய கிறிஸ்துவினால முழு உலகத்துக்கு ரட்சிப்பு மீட்பு வந்தது. அந்த கிறிஸ்து இந்த காலவேளையில, இந்த பண்டிகையில, இந்த திருவிருந்துல பிரசன்னராக இருக்கிறார். அவர் ஒருவரால் நம்ம எல்லாருக்கும் என்ன வரப்போகுது, மீட்பு வந்தது. அவர் ஒருவரால் நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பு வந்தது. அவர் ஒருத்தரால நம்ம எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டோம். அவன் ஒருத்தன் இல்லைன்னா அவர்கள் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பார்கள். அவன் ஒருத்தன் இல்லைன்னா அவர்கள் சாப்பிடாமே துக்கத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க, அமிழ்ந்து போயிருப்பார்கள், சோர்ந்து போயிருப்பார்கள். நீந்த கூட பலம் இருந்திருக்காது அவங்களுக்கு. அவன் சொன்னான், என்ன சொன்னா, இந்த திருவிருந்து எப்படிப்பட்ட ஒரு திருவிருந்து, பலப்படுத்துற ஒரு திருவிருந்து. இந்த திருவிருந்து எப்படிப்பட்ட ஒரு திருவிருந்து, கண்ணீரே உணவா இருந்த அவர்களுக்கு கிடைத்த ஒரு போஜனம். அது இயேசு. நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. கண்ணீரே உணவா இருந்த எத்தனை நாட்களை கர்த்தர் அந்த கண்ணீரை தொடச்சார். எத்தனை நேரம் நம்ம அழுதோம், ஆண்டவர் சமூகத்தில் அழுதோம், துக்கத்தில் அழுதோம். ஆண்டவர் நம்ம கண்ணீரெல்லாம் என்ன செஞ்சாரு, தொடச்சார. ஆண்டவருக்கு நன்றி சில ஸ்தோத்தரிக்கலை. இப்படி சொல்லி அவன் சொன்னான், நீங்க பலமடைங்க, சாப்பிடுங்க, பலமடைங்க. ஏன் 34 பின்பகுதி பாத்தீங்கன்னா, நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு, நீங்க நீந்ததுக்கு அதுதான் உங்களுக்கு எப்படி இருக்கும், உதவியா இருக்கும். இப்ப நீங்க போய் கரை சேர்றதுக்கு உதவியா இருக்கும். இப்படி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து இந்த பந்தியில பங்கு வரும்போது அதுல இருந்து ஒரு புது பலம் வருது. இந்த துக்கத்திலே அமிழ்ந்து போகாமல் நம்ம எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி செய்த தேவனாய கர்த்தரை ஸ்தோத்தரிக்க அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. 4 காரியம் சொன்னேன். எதுக்கெல்லாம் ஸ்தோத்தரிக்கணும், நம்ம கொஞ்சம் வாய் திறந்து கர்த்தரை என்ன செய்யணும், ஸ்தோத்தரித்து இந்த பந்தியில நம்ம பங்கு பெறணும். முதலாவது சொன்னேன், காற்றின் போக்கிலே என்ன செய்யப்பட்டோம், அகப்பட்டோம், கொண்டு போகப்பட்டோம். வாழ்க்கையில் நிறைய சூழல்ல அகப்பட்டோம். அகப்பட்ட நம்மளை கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஆமா, விடுதலையாக்கினாரு, காற்றை அமர்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது, பிராண சேதம் வராம கப்பல் சேதத்தோட ஏதோ தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சு போக செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது, எப்பொழுது விடியும்னு காத்திருந்த நமக்கு இருளை விலக செய்து ஆசீர்வாதமான விடியலை காண செய்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
4வது கண்ணீரே உணவாயிருந்த நமக்கு ஆசீர்வாதமான ஒரு போஜனத்தை, நானே ஜீவாப்பம்னு சொல்ற ஒரு போஜனத்தை என்ன செய்யறாரு? ஆமா, அவர் நமக்கு ஒரு புது பலத்தை தரும்படி நம்ம இன்னும் நீந்த வேண்டி இருக்கு. இன்னும் என்ன செய்ய வேண்டி இருக்குது? நீந்த வேண்டி இருக்குது. இன்னும் நீந்தி போக வேண்டியிருக்கு. அந்த புது பலத்தை நமக்கு தருகிறதுக்கு தான் குமாரனாகிய கிறிஸ்துவ நமக்கு ஈவாக என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறாரு. ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிப்போம். 28வது அதிகாரம் 1வது வசனத்தை. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். இவங்க எல்லாம் எப்படி கரை சேர்ந்தாங்க? தப்பி அந்த போஜனத்தை புசிச்ச பிறகுதான் நீங்க தப்பி பிழைக்கிறதுக்கு அது எப்படி இருக்கும்? ஏதுவா இருக்கும், உதவியா இருக்கும். நீந்ததுக்கு அதுதான் பலம். சாப்பிடலாம் நினைச்ச முடியாது. 14 நாள் சாப்பிடல, சோர்ந்து போயிருவீங்க. அப்போ இந்த திருவிருந்து நம்மை பலப்படுத்துகிற ஒரு திருவிருந்து. ஏன்னா இன்னும் நீந்தணும். இன்னும் நீந்தி கிறிஸ்தவ அனுபவமே எப்படி அனுபவம் தான்? தப்பிச்சம் பிழைச்சன்னு கரை சேர்ற ஒரு அனுபவம் தான் கிறிஸ்தவ அனுபவம். கரை சேர்ற அனுபவம். அந்த கரையில யார் நிற்பா? கர்த்தர் நிற்பார். அந்த கரையில உயிரோட எழுதி எங்க போய் எங்க நின்றுட்டு இருந்தாரு? கரையில நின்றுட்டு இருந்தாரு. இவங்கெல்லாம் போட்டை கொண்டு போயிட்டு உள்ள போய் போட்ல மறுபடியும் மீன் பிடிக்க போறேன்னு போனா போயிட்டு ஒண்ணுமே என்ன செய்யல. கரையில கர்த்தர் நின்னதை என்ன செஞ்சான்? பார்த்தான். கரையில ஆண்டவர் நிற்கிறாரு. நம்ம வாழ்க்கை தப்பி கரை சேருகிற ஒரு வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்வு. புது பலம் அடைவோம். இந்த பந்தியில ஸ்தோத்தரித்து நாம புசிப்போம். எப்படி பவுல் இவைகளை சொல்லி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கர்த்தரை தேவனை ஸ்தோத்தரித்து புசித்தானோ, இந்த ஸ்தோத்திர பண்டிகையாகிய இந்த அர்ப்பின் பண்டிகையில நாம நம்மை அர்ப்பணிப்போம். என்ன சொல்லி ஆண்டவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் செய்தாரோ, என்ன சொல்லி கர்த்தரை நீங்க ஸ்தோத்தரித்து இந்த திருவிருந்துல புசிப்பீங்களோ சொல்லி புசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மையும் காணிக்கைகளையும் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கொண்டமாய் நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் தாளிலே 18வது பாடலை பாடுவோம். தந்தானை துதிப்போமே திருச்சபையார். இதிலே பாடல் பாடுகிறவர்களிலே காணிக்கை படைக்கிறவர்கள் மத்தியில் இருக்கிற ரெட் கார்பெட் மூலம் வழியாக நீங்கள் வரும்படி நான் நினைவுபடுத்துகிறேன். 18ஆம் பக்கத்தில் இருக்கிற பாடல்.
நின்றவாறே நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டுடைய அன்பு கருத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படி சொல்லி தேவனை ஸ்தோத்தரித்தார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த அப்பத்தை பிற்கிறதற்கு முன்பதாக ஆண்டவரே, எங்கள் வாழ்வை உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து தேவன் எத்தனை ஆச்சரியமா, எத்தனை அதிசயமாக ஆண்டவரே உடைய நன்மையும் உடைய கிருபையும் பெரிதாய் விளங்க செய்து எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்த அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய தெய்வீக கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்படைந்து ஜெபிக்கிற உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான நன்மை இந்த பண்டிகையில ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை பாதையில கர்த்தரைகளை ஆசீர்வாதத்தின் ஒரு பூமிக்கு கொண்டு செல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு ஆசீர்வாதத்தின் பூமியிலே நாங்கள் கரை சேரும்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் நீர் அப்படி அநேக நன்மைகளை காண செய்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய உழைப்பு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்றைக்கு பெருக செய்திருக்கிறீர். கர்த்தர் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தீர், பெருக செய்தீர்கள். பெரிய ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவரே, வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கி ஆண்டவரை அகப்பட்டு கொண்ட நிலைமையில இருந்த சூழ்நிலையில் எல்லாம் கர்த்தர் எங்களை விடுதலையாக்கி எங்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு எங்களை உம்முடைய சன்னிதானத்துக்கு முன்பதாக நிற்க செய்தீர்கள். பெரிய விசுவாசத்தோடு உம்மை ஸ்தோத்தரித்து படைத்த அன்பு காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்துக் கொண்டு ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்வாதாரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வாழ்வாதாரங்களை இதுவரை பெருக செய்திருக்கிறீர், உமக்கு நன்றி. அதிலிருந்து ஒரு பகுதியை காணிக்கையாக, பொருள் காணிக்கையாக ஆண்டவரை இன்னும் ஸ்தோத்திர காணிக்கையாக நன்றி செலுத்தி படைத்த காணிக்கைகளை எல்லாம் அங்கீகரித்து ஒவ்வொருடைய தொழிலையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய கரங்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரும் செய்கிற வேலையை ஆசீர்வதியும். ஆண்டு தினம் தொழிலாளிகளாக இருந்து பணி செய்கிற அந்த தொழிலையும் அதனால் வருகிற வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வயல் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆடு மாடுகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை உம்முடைய பிள்ளைகள் கண்டு உம்மை ஸ்தோத்தரித்து மனமகிழ்ச்சியாய் வாழும் பாக்கியத்தை தந்து வழி நடத்துவீராக. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல இந்த நாளில் விசேஷமாக பிறந்த நாள், திருமண நாள் நன்றியோடு ஆசரித்து வாழ்வை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய அன்பு கரம் இறங்கி தேற்றட்டும், வழி நடத்தட்டும். இந்த போஜனத்தின் பலத்திலே ஒவ்வொருவரும் வழி நடந்து ஆசீர்வாதத்தின் கரையை எட்டத்தக்கதான கிருபையை தேவரீர் தந்து ஆசீர்வதி. இந்த திருவிருந்து அப்படிப்பட்ட ஒரு திருவிருந்தாய் இருக்க கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட்டு ஆசீர்வதிப்பீராக. ஒரு மனுஷனால் எல்லாருக்கும் தயவு கிடைத்தது போல, ஒரு மனுஷனால் எல்லார் மேலும் கிருபை சம்பூர்ணமானது போல, ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குள்ளும் வந்தது போல கிறிஸ்து இயேசுவினால் இந்த காலவெளியில ஆண்டவரே எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான பலன் எங்கள் வாழ்க்கைக்குள்ள இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையில நம்மிடத்துல விண்ணப்பம் செய்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். என்னென்ன விண்ணப்பத்தோடு, என்னென்ன பொருத்தனையோடு, என்னென்ன வேண்டுதலோடு ஒரு விடியலை காண வேண்டும் என்று சொல்லி நிற்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒரு விடியலை காண செய்து ஆசீர்வதிக்கிற ஒரு பண்டிகையாக இந்த பண்டிகையில கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எங்களை இந்த காணிக்கைகளையும் தாழ்த்துகிறோம், அங்கீகரித்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஜபம் பண்ண கடவோம். வீரதான குருநாத வீரசன்ன அருள் வீரே, வீரிய சிட நடுவீரே, வீரசன்ன மாணவரே, பிதாவோடும் ஆவியோடும் இணைந்தோரே,
பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். தேவரே, மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பிரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மை தரித்துக் கொள்ளவும், சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளும் முறை தந்துரை நீர். அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவதுமல்லாமல் தர்மியான மரணத்தை இன்றைக்கு நினைப்பட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை செலுத்து வரும்படி பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு இயேசு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாம்படி உங்களுக்காம் அனைவருக்காம் சென்றப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவிழாம் பற்றினார். கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோட சுலமாக பரமண்டலங்களில் இருக்கிற போல பூமியிலே செய்வதாக